ரிப்போர்ட்ஸ் ஆன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம்பா. நமஸ்காரம், வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாடு ஒரே பரபரப்பா இருக்கு. சட்டசபை கூடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தஞ்சாவூர்ல காவேரி பிரச்சனைக்காக ஒரு மேடையில பேசியிருக்காரு. அதுல விஷயம் பேசியிருக்காரு. குறிப்பா பெண்களை இழிவுபடுத்துற விதமா பேசியிருக்காருன்னு சொல்லி அவர் மேல இந்த நடவடிக்கை எடுத்திருக்கேன். இது பத்தி உங்க கருத்து? தமிழக அரசியலில் ஒரு மாறுதலை பார்க்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், சனாதன தர்மத்தை பற்றி பேசிய போதும் சரி, மற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவுடைய புடவையில் பூந்து கொண்டு விட்டார் என்று கேலி செய்த போதெல்லாம் அவரை கைது செய்தாத தமிழக அரசு விஜயனுடைய இரும்பு கரம் கொண்டு அவரை கைது செய்திருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. இனி அவர்கள் சசிகலாவை பற்றியோ எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ அல்லது ஈவன் த்ரிஷாவை பற்றியோ எந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனும் பேச மாட்டாங்க. ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னா மிஸ்டர் கணேஷ் அவர் நாளைக்கு வேற எங்கேயாலும் பேசுவாங்க. அதுக்கு இன்னொரு இடத்துல பேசுவாங்க. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது வரவேற்கத்தக்கது என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாக்கள் சொல்லி இழுக்கப்பட்டு திருவள்ளுவர் போனது பேசினதுலாம் அவருக்கு ஞாபகம் வரணும். எதை ஒன்னா வளரலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முடியுதுன்னா அதுக்கு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதை தவிர நான் அந்த தொலைக்காட்சியில் வந்தது பல ஆங்கில தொலைக்காட்சிகளில் நான் பங்கு கொண்டேன். அதில் எனக்கு கிடைத்த தகவல்களை வைத்து பார்த்தால் காலையில் 7:30 மணிக்கு அங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பல திமுக வீட்டுக்கெல்லாம் போலீஸ் போயிடுச்சு. அப்பொழுது முன்னாள் மத்திய அமைச்சர் SS பழனிமாணிக்கம் வீட்டிற்கும் போலீஸ் சென்றது. அவர் இப்பதான் உடல்நிலையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். நேற்று அந்த கூட்டத்தில் அவரும் உதயநிதி பக்கத்தில் இருந்தார். அவரை கைது செய்வார்களா என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். நல்ல வேலை ஒண்ணுமே நடக்கல. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் யார் த்ரிஷா என்று கோபம் போட்டாங்களோ அந்த 20 பேர் மேல சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் உதயநிதி பேசினதுக்கு முன்னாடியே செட்டப் இருந்ததாங்கலாம் கூட யோசிக்கிறாங்க. எது இருக்குன்னு சென்னை ஹைகோர்ட் சொல்லிட்டதுனால இந்த கேஸ் இப்பொழுது அரெஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் திருப்பி நாளைக்கு இருக்காரு. நாளைக்கு காலையில கண்டிப்பாக சட்டசபையில் இது ஒரு அமளியைத்தான் ஏற்படுத்தும். ஜெய்ஸ் ஆனா திமுகவோட கடந்த கால வரலாறு எடுத்து பார்க்கும்போது இது ஒன்றும் அவ்வளோ பெருசா பேசுற மாதிரி இல்லை சார். அவங்க எப்பயுமே திருப்பி ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரா தானே இருந்திருக்காங்க. இந்த தடவை இவரே ஹேபிச்சுவல் அஃபண்டரா தானே இருக்காரு இப்போ. ஏன்னா இதுல 3-4 புதிய தகவல்களை நான் தங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, ரெட் ஜெயிண்ட் என்பது சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரிலீஸ் பண்றது, பணம் வாங்குறது, பணம் கொடுக்கறதெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு மெனி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுல சிக்கிக்கொண்டது விஜய், த்ரிஷா, உதயநிதி போன்ற பல சத்திர நடிகர்களும் நடிகைகளுக்கும் நடுவே. இதுல வேண்டுமென்றே வெறுப்பேற்றணும், உசிப்பி விடணும் என்று காவிரி டெல்டா பகுதியில போய் த்ரிஷா காலுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா தண்ணீர் விடலன்னு அது கண்டிப்பா இரட்டை பொருள் பற்றி பேசியது. அது தொடர் சம்பவமாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த திமுக காரங்களுக்கு நல்ல ஒரு சரியான உத கொடுத்தாரு விஜய். ஆனா பொது வெளியில இருக்கவங்க தானே சார் பேசுறாங்க. அவர் உதயநிதி டைரக்டா அவர்கள் யாரையுமே பேசல. கூட்டத்துல இருக்கவங்க பேசினதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் மேல இது எப்படி தப்பாகும்? தப்பு சொல்ல முடியாது. தண்ணீர் வரும்னு இரட்டை பொருள் பேசுறாரு இல்ல, வேற என்ன பண்ணணுமா? அவருக்கு தண்ணி உள்ள விடுவாங்கன்னு என்ன அர்த்தம்? அவரே கடைசியா காவேரி நீர்னு ஒரு அனெக்டோட ஆட் பண்ணிருக்காரு. அது அப்ப மஜாக் கலட பண்ணது சிரிப்பதற்காகவோ அல்லது கேலியாகவோ இரட்டை தாத்தா நினைச்சுட்டார் மனசுல. அவர் கலைஞர் எப்போ தான் பண்ணுவார். அந்த மாதிரி இவர் நினைச்சுட்டாரு, மாட்டின்ட்டார். ஆனா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனா தான் இருக்குதுங்க. நான் கைதை சரிபடுத்துக்கு சொல்ல, இப்படி பண்ணா ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குங்கிறத விஜய் நிரூபித்து காண்பித்து விட்டார். அம்மையார் ஜெயலலிதா கருணாநிதியை கைது பண்ண போது கூட பின்னாடி இருந்து குரல் கொடுத்தாரு, முரசொலி மாறினா அந்த மாதிரி இப்ப பண்ணல பாருங்க. திமுக முன்ன ஒரு வேகம் இல்லை. திமுக இப்படி பண்ணதுனால திமுக காரங்கள்லாம் பாதி பேர் கேடர்ஸ்
டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, வில்லேஜ் லெவல்ல, டவுன் லெவல்ல எல்லாரும் தவேகா பக்கம் போயிட்டு இருக்காங்கிறது தான் எதை நிதர்சனம் நான் கேள்விப்படுவதும் அதுதான். இந்த ஆக்ட் மூலமாக திமுக கரையும் நிச்சயம். அதற்கு எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் திமுக. அது பொலிட்டிக்கலுக்கு நான் மறுபடியும் வரேன். மறுபடியும் இன்னொரு கேள்வி. உதயநிதி அவர்களே வந்து அந்த மேடையில் சொல்லியிருப்பாரு, ஸ்டாலின் அவர்களே நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அவர் பாஷையில தான் பேசணும், கொத்து புரோட்டா போட்டுருவேன், டேஷ் சொல்வார், அந்த மாதிரி பல விஷயங்கள் அவரே முதல்வரே பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் வழியில தானே நாங்களும் செயல்படுறோம் அப்படின்ற அளவுல தான் உதயநிதியும் பேசுறோம். முதல்வர் பேசும்போது உதயநிதி பேச தப்புன்ற மாதிரி வராதல்ல. முதல்வர் பேசுவது என்பது இவங்க வெறுப்பேச்சு தானே பேசினாரு. கொத்து பரோட்டா என்பதை உதாரணத்திற்கு காண்பித்தார். அப்பாவை காணும் என்பது சொன்னதற்கு அவர் ஏதோ ஒரு இடத்தில் விஜய் அவர்களை சொல்லியிருக்கிறார். செப்டம்பர் 2025 எக்ஸாக்ட்லி 1 year பிஃபோர் என்ன அந்த விஜயனுடைய வளர்ச்சியை பார்த்துவிட்டு நெசுக்கி கிரஷ் பண்ண பார்த்தீங்களா? ஒரு வருடமாவே நான் சொல்லி கொண்டு வருகிறேன், விஜயை அமுக்க பார்த்தார்கள். எவ்வளவு அமைக்கிறார் அந்த அளவுக்கு பகுதி எழும்பிடுச்சு விஜய் கேஸ்ல. அதனுடைய பின்னணியில் தான் அப்ப பாருங்க, சங்கீதாவுடைய அபிடவிட் எங்க வெளியிடணும், எதுக்காக வெளியிடணும்? எலெக்ஷன் போது அந்த அபிடவிட் கோர்ட்ல ஃபைட் பண்ணாங்களோ இல்லை, இவங்களுக்கு வெளில வந்துச்சு அந்த அட்வொகேட் காப்பி. இவங்களுக்கு எப்படி வந்தது? திமுக வெளியில்லைன்னு சொல்றாங்க. அது ஒரு தாக்கம். போதாத வரைக்கும் கரூர் சம்பவம், சட்டமன்ற சம்பவம், இதெல்லாம் மனசுல வச்சிருந்தாரு. இப்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பார்த்தாரு. என்ன அசம்பிளியில வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. செந்தில் பாலாஜி நாளைக்கு அசம்பிளிக்கு வருவாரு. நம்ம விஜய்க்கு முன்னாடி உட்காந்துப்பாரு உதயநிதி. அந்த ஒரு பொறுக்காதுங்க. அந்த முதலமைச்சர் சீட் என்பது கருணாநிதி குடும்பத்தினுடைய ஒரு வாடகைக்கு எடுத்து கொண்டதாகவோ அல்லது அதுக்கு மேலேயே ஒரு கொத்து எடுத்துட்டாங்களா, கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்காங்களா, அதனால ஒரு கோபம், ஆத்திரம், ஒரு அதிர்ச்சி இருக்கு பாருங்க. அதை உதயநிதியால போறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகுங்க. அதுக்காக இந்த விஜய் அரசாங்கத்தை எப்படியாவது கவுத்து விடணும்னு பாக்குறாங்க, நடக்கல. இப்போ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா, பொதுவா ஒரு எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த எதிர்கட்சியில இருக்கவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஜெயலலிதா அவர்களை அரெஸ்ட் பண்ணும்போது ஜெயலலிதாக்கு அட்வான்டேஜ் இருந்தது. இந்திரா காந்தி அவர்களை அரெஸ்ட் பண்ணும்போது இந்திரா காந்திக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. பை எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நாள்ல வர இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி பண்ணும்போது அது திமுகவுக்கு மறுபடியும் சாதகம். அது அவங்க யோசனை பண்ணி தானே பார்த்துருப்பாங்க. இப்ப ஒரு சிச்சுவேஷன் இறங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எத்தனையோ சைட்ல இருந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. பல விஷயங்களை எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. இது சிம்பத்தி ஃபேக்டர், அனுதாப அலை வரக்கூடாது என்றெல்லாம் கூட யோசிச்சிருப்பாங்க. பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். அன்னன்னைக்கு அதை முடிச்சிடணும். அவளுக்கு விஜய் அவர்களுக்கு அரசியலில் புதியதாக இருக்கிறார் என்றாலும் அரசியலை புரிந்து கொண்டவர் அல்லவா. அவருக்கு சினிமாவில் நடிக்கச்சே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க சினிமா முதலமைச்சர் ஆவீங்களான்னுட்டு. நான் இப்பொழுது நடிக்கிறேன், முதலமைச்சரானா செயல்படுவேன், நடிக்க மாட்டேன்னு ஒரு பதில் சொன்னார். அதனால எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஐ லைக் தட் ஒரு சென்டென்ஸ், ஒரு ஃப்ரேசியாலஜி. அதனால என்னை பொறுத்த மட்டும் இது விஜய் புரிஞ்சுட்டு இருக்காரு. சிம்பத்தி அப்பக்கூடாது. இப்ப ரிலீஸ் பண்ணதுனால புஷ்ன்னு போயிடுச்சு. சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி மட்டும் 8 மணி மட்டும் 3 ஆங்கில தொலைக்காட்சிகள் என்ன வர சொன்னாங்க, ராத்திரி 8 மணிக்கு வாங்க சார், தயவுசெய்து இந்த டிபேட் போகும்ட்டு. இப்ப அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, விடுதலை ஆயிட்டார், சரண்டர் ஆயிட்டார், விடுதலை ஆயிட்டார். ஆக மொத்தம் அந்த ட்ரஸ்ட் போயிடுச்சு. அதுல இருந்து இந்த முக்கியத்துவம் போயிடுச்சு. இன்னைக்கு அந்த அரசு 2 நாள் பேசுவாங்க, அப்புறம் முடிஞ்சிருவாங்க. இது தமிழக இடைத்தேர்தலை பாதிக்காது. மேலும் பெண்கள் யாருமே திமுகவுக்கு ஓட்டு போடுவதில்லை. இந்த த்ரிஷா விஷயத்துல நிச்சயம் ஓட்டு போட மாட்டாங்க. எது இருப்பினும் நாளைக்கு சட்டசபையிலோ அல்லது வெளியிலோ விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக பேசுவார் இது பற்றி. ஓகே சார், இப்போ அது இவ்வளவு தைரியமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, தாவேகா வந்து ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தாவேகாக்கு இருக்குதா? விஜய் கூட இருக்கவங்க அவரை தப்பா எதுவும் வழி நடத்துற மாதிரி ஒரு ஐடியா இல்லையா? எனக்கு இன்னும் விஜய் சரியாதான் நடந்துக்கிறாரு, நடத்தப்படுகிறார் என்று கேள்விப்படுகிறேன். புரிந்து கொள்ள முடிகிறது. விஜயனுடைய ஒரு அழுத்தங்களை எல்லாம் பார்த்தால் திமுக எதிரி, அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு.
அரசியல் எதிரி அப்படித்தானே இருக்கணும். இதே மு.க. ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, அரசியல் எதிரியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் என்று கேட்டாரே, அதற்கு பதில் அதுதான். இப்ப விஜய வந்து உதயநிதியை அரஸ்ட் பண்ணா அவியல் பண்றாருன்னு சொல்லிக்கலாம். இப்ப அரசியல் பண்றாரு, மூத்த அரசியல்வாதி ஆகிவிட்டார். எனக்கு இன்னும் அரஸ்ட் பண்ண தெரியும் தான் தோன்றுது. அதெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க சார். இதனால தமிழ் வெற்றி கழகம் பலமாச்சான்னு கேட்டீங்கன்னா போக போகத்தான் பார்க்கலாம். அது பலம் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். பலத்துக்காக பண்றாருன்னு சொல்லலாம், வெயிட்டேஜ் வரத்துக்கும் பண்றாரு. ஓகே சார், இப்போ வெயிட்டேஜ் வரதும் பண்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் வந்து அரெஸ்டும் பண்ணல, கோர்ட் ஒரே நாள்ல அவரை ரிலீஸும் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ற பர்பஸும் சால்வ் ஆகல, இவங்க பலத்தை நிரூபிச்சிருக்காங்கன்னா பலத்தையும் நிரூபிக்கல. இது ஒரு விதத்துல இது திமுகவுக்கு சார்போட இருக்கோ? ஏன்னா என்ன உன்னால அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இடத்துக்கு திமுக வந்திருக்கு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் செல்ஃபிலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, என்ன ஒன்றும் பயமுறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது திமுக லைட்டா ஒரு அட்வான்டேஜ் இருக்குதோ? அட்வான்டேஜ் பயமுறுத்தி பார்ப்பாங்க, ஆனா அட்வான்டேஜ் இருக்காது. சாராயம், போதைப்பொருள், 65,000 விதவைகளை கொடுத்த திமுக அரசு 2021 26 மட்டும், இதெல்லாம் பொதுமக்களுடைய மனதில் இன்னும் பசுமையாக இருப்பதனால் திமுகவிற்கு பலம் அதிகரிக்காது என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்தமான கருத்து. யூ மே டிஃபர் ஃப்ரம் மை ஆர்குமெண்ட். ஓகே சார், இப்போ முக்கியமா இன்னொன்று என்னன்னா, நாளைக்கு போது இந்த காவேரி விவகாரத்துக்கு தான் பெருசா பேசலாம்னு இருந்தாங்க. தாவேகாக்கு என்ன ஒரு தர்ம சங்கடம் தானே, அவங்க கூட்டணியிலே காங்கிரஸ் இருக்கு, ராகுல் காந்தி சென்னை போயிருக்காரு, காவேரி பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல, ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் சந்திக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு பலவீனமான ஒரு ஆட்சி இருக்கு, கூட்டணி சரியா இல்ல அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஓவர்டேக் பண்ணதான் இப்போ உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம வச்சுக்கலாமா? எது இருக்கோ இல்லையோ அது அவர் சந்தேகப்படுகிறார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஆட்சிக்கு வந்த புதுசுல ஒரு 10 நாள்ல எப்படிங்க 106 144 கொண்டு போனார்? 144 எப்படி வந்தது? அந்த 144 அதே சட்டசபை தானே இருக்கு. அதே சட்டசபையில மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானமும் நம்பிக்கை தீர்மானமும் வந்தா அந்த 144 காண்பித்து நிரூபிப்பார். அந்த தைரியம் இருக்கிறதுனாலதான் காங்கிரஸ் பற்றியோ விடுதலை சிறுத்தைகள் பற்றியோ கம்யூனிஸ்ட் பற்றியோ விஜய் அவர்கள் கண்டு கொண்டாக இருக்கிறார். ஒரு மீட்டிங் நடந்து பாருங்க, கோஆர்டினேஷன் கமிட்டின்னு பி. சிதம்பரம் கூட நடந்து உட்கார்ந்தாங்களே, அதுல சொன்னாரு கான்பிடென்டா இருங்க, நான் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், மேலேயும் இருப்பேன். எந்த கான்பிடன்ஸ் வருது அவருக்கு? ஏதோ ஒரு பின்னணியிலிருந்து இயக்குகிறது அல்லவா? என்ன பொறுத்து மட்டும் அதிமுகவுடைய பலம் அவருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆழ்த்தமான கருத்து. இப்ப அதிமுக பலம்னு சொன்னா அதிமுக ஸ்டைல்ல மறுபடியும் விஜய் அவர்கள் ஆட்சி பண்றாரோ? ஒரு சிங்கிள் லீடரா தனக்கு கீழே இருக்கவங்க ஒன்னே ஒண்ணு ஜெய், இது பாருங்க, ஒன்னே ஒண்ணு 234 சீட், 106 இருக்கு, 128 இன்னொரு பக்கம். ஆக மொத்தம் இவருக்கு வெயிட் இல்லையே, மைனாரிட்டி அரசாங்கம் தானே. அதை புரிந்து கொண்டுதானே கவர்னர் அறிவித்தார், அரசாங்கத்துக்கு அமைங்கன்னு சொல்லி அனுப்பிச்ச காரணம் அவர் கணக்கு காமிச்சாரு, 200 சொச்சம் காமிச்சாரு. உடனே அசம்பிளியில 244 வாங்கிட்டார், பகு பெரும்பான்மை. இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டா நான் பாக்குறேன். எப்படி இருந்தாலும் ஒரு டைட் ரோப் வாக் பண்ணதுனால இடது பக்கம் வலது பக்கம் போய் எப்படி விபி சிங் போனாரோ அதே மாதிரி அளவில் இவரும் பண்றாரு. வேற விபி சிங்க்கு பாஜகவும் கம்யூனிஸ்டுகளும் எதிர் பொதுவிடத்தில் இருந்தாலும் அவர்கள் ஆட்சி முடிந்தார்கள். விபி சிங் இவரு மாதிரி பண்றாருன்னு என்னுடைய கருத்துங்க. இவர் நவீன அரசியலை செய்வதனால் பொதுமக்கள் குறிப்பாக இந்த ஜென்சி அப்ரோச் அவர்கிட்ட இருக்குது. படத்தினுடைய பெருமையினால வந்திருக்காரு. திமுக எவ்வளவு கொடுமைப்படுத்தியது 2026 பொது தேர்தலுக்கு முன்னதாக, அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே சார். விஜய்க்கு திமுக என்ற சக்தியை ஒழிக்க வேண்டும் என்றால் அது விஜய் ஒருவராக தானே முடிஞ்சது. அதிமுக முடிஞ்சதா இல்ல பாஜகவினால முடிஞ்சதா? சனாதன தர்மத்தை நான் மீண்டும் சொல்லுகிறேன், சனாதன தர்மத்தை பற்றி உத்தரப்பிரதேசத்திலோ மத்திய பிரதேசத்திலோ ஒரு கேஸ் போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணணும், எப்படி வேணா பண்ணிருக்கலாம். ஏன் அரசாங்கம் பண்ணாத விட்டுரு? அதெல்லாம் விட்டுருங்க சார். பாஜக ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ்ல கூட சாங்ஷன் கொடுக்கறதுக்கு மறுத்த எம்.கே. ஸ்டாலின் அவர்களை ஏதாவது கேஸ்ல போட்டு அரஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மம்தா பானர்ஜியும் அப்படி ஓட விட்டாங்களே பாஜக. இங்க பண்ணாங்களா திமுகவுக்கு?
அதிலிருந்து தான் நான் சொல்லுகிறேன். அதை தவிர திமுக முதலமைச்சராக இருந்தபோது முதலமைச்சர் M.K. ஸ்டாலினுடைய தகப்பனார் கருணாநிதி ஐயாவை பற்றி ஒரு பாடல் வந்தது. அது சீமானுடைய இயக்குனர் பாடியதாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த அந்த பேரை ஏற்கனவே பேன் பண்ணியிருக்காங்க. அது பற்றி நான் பாடவோ அல்லது பேசவோ இது பேன் பண்ணத்தான் நான் சொல்றேன். இது விஜய் அரசாங்கம் வந்து இந்த பேனை எடுக்க கூட இல்லை. அது பாடினதுனால ஸ்டாலின் அவர்கள் ராத்திரியோட ராத்திரி அந்த பாடல் ஆசிரியரை கைது பண்ணாரு. அதே மாதிரி சிதம்பரம் வந்து மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது பாண்டிச்சேரியில் ஒரு இளைஞன் சிதம்பரத்தை பற்றி அவதூறாக எழுதினார் என்று ராத்திரி கைது பண்ணி எடுத்தாங்க. அதெல்லாம் யாருமே கண்டுக்கலையே. அதுவும் ஒரு பேச்சுரிமைக்குத்தானே இருக்கிறது. ஆக மொத்தம் உதயநிதியினுடைய அரஸ்ட் என்பது திமுகவை வீழ்த்தும், தாவேகாவிற்கு ஆதரவு பெருகுமா என்று கேட்டால் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் துணிச்சலாக செய்திருப்பதை பாராட்ட வேண்டும். எதை மோடியும் அரசாங்கமோ அமித்ஷா அரசாங்கம் செய்ய முடியாததை விஜய் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமா இருந்தாலும் செய்து காண்பித்தார். இந்த இடத்துலதான் முன்னாள் முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விசாரணைக்குன்னு தான் நாங்க வந்து அவரை கூப்பிட்டோம், அரெஸ்ட் பண்றது எங்க நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து தாவேகா தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டு இருக்காரு. அரெஸ்ட் பண்றது நோக்கம் இல்லைன்னா எதுக்கு தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டாங்க. இப்ப தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போறதுக்கான நெசசிட்டி என்ன? அது போலீஸ் இருக்கக்கூடிய சட்ட பிரிவுல போட்டிருக்காங்க. பிளஸ் வந்து எங்க ஆரிஜின் ஆஃப் கம்ப்ளைண்ட் இருக்கோ அங்கதான் கூட்டு போவாங்க. எப்பவுமே ஜெனரல் பிராக்டிஸ் அதுதானே. இவர் வர மறுத்தாருன்னா ஆஸ்பத்திரி போய் படுத்திருந்தாருன்னு வச்சுங்க, 2 நாள் கழிச்சு கூப்பிடுவாங்க. பட் இருந்தாலும் சூட்டோட சூடாக அந்த சென்னையில அந்த கேஸ் ஃபைல் பண்ணல, யாரும் சென்னையில ஃபைல் பண்ணாத அங்க பண்ணிருக்காங்க பாருங்க. அதுவும் ஒரு பேச்சு பொருளாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாலும் அந்த ஸ்டேஷன் ஆபீசர் தான் என்கொயரி பண்ணுங்கிற ரூல் ஜெனரலாவே இருக்குங்க. நீங்க அன்லெஸ் கோர்ட்டோ இல்ல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸோ அதை சென்ட்ரலைஸ் பண்ணி பூல் பண்ணி ஒரு இடத்துல பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு அவர் ஏன் வேண்டுகோள் வைக்கல? நம்ம உதயநிதி என்ன இங்கே இன்ட்ராகேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. போலீஸ் வேன்ல சொல்லக்கூடிய அளவிற்கு திறமை பெற்ற உதயநிதி ஸ்டாலின் ஏன் அப்பவே இந்த வக்கீல்கிட்ட சொல்லல? 5 வக்கீல் இருந்தாங்களே பக்கத்திலேயே, சபரிசன் உள்பட நான் புகைப்படத்துல பார்த்தேன்னு எல்லாரும் தினத்தந்தி மற்றும் வட இந்திய தொலைக்காட்சிகளோட அதே காமிச்சாங்களே அப்படியே. அப்போ அவங்களுக்கு தோணுது எங்களை ஏன் ஆக்ஷன் போடுறது, இப்ப கேட்கறதுக்கு அப்ப கேட்கலையே. அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்றாங்க எந்த ஆரிஜினோ அங்கதான் வரணுங்க சார். நிறைவா ஒரு கேள்வி சார், ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தன்னையும் யார் யாரெல்லாம் விஜயை வந்து விமர்சிக்கிறார்களோ அவங்களெல்லாம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அரெஸ்ட் பண்றதுன்ற மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு. சமயத்துல மாரிதாஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்றாங்க. விஜய்க்கு வந்து அவ்வளவு பயமா இருக்கும் தன்னை விமர்சிக்கிறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஒண்ணும் கிடையாது, அது மாதிரி ஒண்ணும் கிடையாது. என்னை பொறுத்து மட்டும் அரெஸ்ட் என்பது நியாயப்படுத்தி இப்ப வந்து விஜயை பத்தி கேவலமா பேசுறதுன்னா தப்புங்க. அனிதா ராதாகிருஷ்ணனோ அல்லது மற்ற எம்எல்ஏவோ பேசியது தவறு. அவர் அதனால பேசிருக்க கூடாது. ஒரு எம்எல்ஏ அவர் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்காரு. அவர் எத்தனையோ கட்சி மாறிட்டு வந்தாருன்னு சொல்ல ஒரு குற்றச்சாட்டு இருந்தா கூட இப்போ மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடியை பற்றி ஒரு சாதாரண கருத்து ஏதாவது பேசினா கூட அரெஸ்ட் பண்றதுக்கான தலைமையிலா இருக்கிறதுனால ஒரு ரூல் இருக்கிறதாகத்தான் சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு ஆர்டர் ஒண்ணு இருக்குது. 1 2 எல்லாரும் சொல்றாங்களே உதயநிதியை வந்து சிசாவை பத்தி பேசினது கைது பண்ணக்கூடாதுன்னுட்டு சில கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸும் சொல்றது. நரேந்திர மோடி அம்மாவை பத்தி அவ்வளவு திட்டினாங்க, அப்ப ஏன் பண்ண விட்டாங்க? அப்ப அரெஸ்ட் பண்றது தானே. அரெஸ்ட் பண்ணதுக்கு ஏன் அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அனுதாபம் தெரிவிச்சாங்க. இப்ப ஏன் அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க? இதே விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவர் பேசியது தப்பு, அதே சமயத்தில் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னுட்டு இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு டேக் அ பொசிஷன் ஜெய். நீங்க வந்து வலதா இடதான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சொல்றது உதயநிதி அரெஸ்ட் பண்ணது சரின்னு நான் சொல்றேன், நீங்க இல்லைன்னு சொல்லலாம், அது உங்களுடைய கருத்து. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கருத்து சொல்லாம 2 பக்கமும் இப்படி பேசுது. அப்படி இன்று நாடாளுமன்றத்தில் 25 எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாருமே வந்து இந்த மகர்துவார்னுட்டு அங்க மெயின் என்ட்ரன்ஸ் சண்டை போட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க. இப்போ அதை பத்தி ராகுல் காந்தியோட கருத்து என்ன? உதயநிதி கைது பற்றி சொல்லவே இல்லையே. வைகோ ஃபங்க்ஷன் கூட போயிருந்தாரு, அங்க லைவ் டெலிகாஸ்ட் காமிச்சாங்க. அங்க ஒரே கும்பலா இருந்து மழை பெய்யுது. ஐ குட் நாட் ஈவன் கோ தேர்.
இருந்தாலும் உதயநிதியினுடைய அரெஸ்ட பத்தி நேற்று அவர் எட்டப்பன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இல்ல அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு சொல்ல முடியும், அரெஸ்ட் பண்ணது ரைட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் பார்க்கல அவரு. ஆக மொத்தம் காங்கிரஸ் ஒரு இக்கட்டான நிலைமை இருக்குது. எதிர்கட்சி நீங்க ஜெனரலைஸ் பண்ணி சொன்னீங்களே, அதற்காக நான் பதில் சொல்லுகிறேன். எதிர்கட்சிகள் என்று தமிழகத்தில் ஒன்றுமே இல்லை இப்பொழுது திமுகவை தவிர. ஆனால் ஆளுங்கட்சி என்பது விஜய் அவர்கள் ஒரு நூதனமான அரசியலை செய்கிறார். காரணம், திமுகவை தவிர எல்லாரும் தம் பக்கம் கேபினெட் வச்சுட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் உள்ள போலே தவிர வெளில இருக்காங்களே தவிர அவங்க கிரிட்டிசைஸும் பண்றாங்க, சப்போர்ட்டும் பண்றாங்க. 5 வருஷத்துக்கு நாங்க இந்த ஆட்சியை கலைக்க மாட்டோம், குலைக்க விட மாட்டோம்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் அவங்க அந்த ஆட்சி கவர்ந்து அவங்க நினைக்கிறாங்களா? நேற்று கூட வீரபாண்டியன் என்பவர் நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்லியிருக்கா, நாங்க இதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம், அதே சமயத்தில் திமுக கூட்டணி செய்வதும் நாங்கள் வரவேற்கிறோம் சொல்றாங்க, எது அரசுக்கு எதிராக. சோ ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு தேசிய நேஷனல் கவர்மெண்ட் மாதிரி பண்ணி விட்டாரு விஜய். நீ யாருன்னா வரலாம், யாருன்னா போலான்றது. ஆக மொத்தம் திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த விஜயனுடைய அரசாங்கத்திற்கு சாதகமாகத்தான் செய்திருப்பதாக என்னுடைய ஒரு அணுகுமுறையாக நான் பார்க்கிறேன். எங்களோட பல தகவல் பயந்து வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, நன்றி.